இங்கே சொத்த பல்லு சேகர்ன்றது யாரு? உங்கள் பல்லையும் சொத்தை இருக்கா? பல்ல சொத்தை வராமல் தடுக்கணுமா? ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு முதல்ல உங்கள் பல்ல எப்படி சொத்த வருதுன்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் விக்னேஷ் பிரகாசம். இந்த 4 தாங்க முக்கிய காரணம். இந்த 4 ஒன்று சேர்ந்ததான் சொத்தை வரும். 4 பேர் தான் நாசமா போச்சு. நம்பர் 1 கிருமி. எத்தனையோ கிருமி வாயில் இருந்தாலும் சொத்தை உண்டாகணும்னு ஒரு குறிப்பிட்ட கிருமி இருக்குது. அந்த கிருமி இருந்தால் தான் சொத்தை வரும். நம்பர் 2 உணவு. எத்தனையோ உணவு இருந்தாலும் கேரியோஜெனிக்னு சொல்லப்படுற சொத்தையை உண்டாக்குற உணவு. நம்பர் 3 பல்லு. ஆமாங்க, வரிசை இல்லாமல் பல்லு முன்ன பின்ன சாப்பாடு மாட்ட ஏதுவாக இருக்குல்ல. நம்பர் 4 நேரம். நேரமா? ஆமாம், நேரம் தாங்க ஒரு முக்கிய காரணம். சாப்பாடு மாட்டது ஏதுவான பல்லு, சொத்தையை உண்டாக்கும் உணவு, சொத்தையை உண்டாக்கும் கிருமி, இது 3 ஒன்று சேர்ந்து ரொம்ப நேரமாக இருக்கும்போது கண்டிப்பாக சொத்தை வரும். இது 4ல் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட கண்டிப்பாக சொத்தை வராதுங்க. இந்த மாதிரி பல் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் வேணுமா? இந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள்.